ஓம் நமச்சிவாய. நாம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்திருக்கும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். ஏன் மிகவும் பிரசித்தி பெற்றது என்று கூறினேன் என்றால், யுனெஸ்கோவால் ஒரு ஹெரிட்டேஜ் இடமாக, பாரம்பரியமிக்க இடமாக, இந்தியாவில் பார்க்க வேண்டிய மிகவும் பாரம்பரியமிக்க இடமாக இதை அங்கீகாரம் செய்திருக்கின்றார்கள். ஆகையால் ஏராளமான வெளிநாட்டு பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கின்றார்கள், இந்த இடத்தை பார்த்து செல்கின்றார்கள். இந்த இடம் கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லும் ரோடில் 35 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது. இங்கிருக்கும் மூலவரின் பெயர் பிரகதீஸ்வரர், தாயார் பெரிய நாயகி. இங்கு சரஸ்வதி லட்சுமி இருவரும் தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி, ஞான லட்சுமி என்று அழைக்கப்படுகின்றார்கள். பங்குனி திருவிழாவின் கடைசி நாளில் துர்க்கைக்கு 500 குடம் பாலாபிஷேகம் செய்யப்படுகின்றது. சரி, இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன? திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, பணியிட மாற்றம் ஆகியவற்றுக்காக துர்க்கையிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள். பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றத்திற்காகவும் அர்ச்சனை செய்து பிரார்த்தித்துக் கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக பிரகதீஸ்வரருக்கு 25 மீட்டர் நீளம் இருக்கின்ற வேஷ்டியும் 14 அடி உயரம் மாலையும், அம்மனுக்கு 9 கஜ புடவையும் சாத்தி வழிபாடு செய்கின்றார்கள் பக்தர்கள். இந்த தலத்தின் பெருமைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். பெரிய லிங்கம், தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்குதான் இருக்கின்றது. தஞ்சை பெரிய கோவில் லிங்கம் 12.5 அடி உயரமும் கொண்டது, 55 அடி சுற்றளவு கொண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் லிங்கம் 13.5 அடி உயரம், 60 அடி சுற்றளவு கொண்டிருக்கின்றது. ஆவுடியை சுற்றி பலகை கட்டி அதன் மீது ஏறி நின்று அபிஷேகம் செய்கின்றார்கள். ஒரே கல்லாலான மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள்பாலிக்கின்றார். தஞ்சாவூரில் இருக்கின்ற லிங்கம் ஆணின் அம்சம், இங்கிருக்கின்ற லிங்கம் பெண் அம்சமாகும். அங்கு உரல் வடிவம், இங்கு உடுக்கை வடிவம். அடுத்த சிறப்பு, தினமும் சூரிய தரிசனம். இங்கு இருக்கின்ற நந்தியும் தஞ்சாவூரை உடைய பெரியது. தஞ்சாவூரில் இருக்கின்ற நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டு உயரமான மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிருக்கின்ற நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்திருக்கின்றது. தஞ்சாவூரில் மூலத்தானத்திலிருந்து 100 மீட்டர் இடைவெளியில் நந்தி இருக்கின்றது. இங்கு 200 மீட்டர் இடைவெளியில் இருக்கின்றது. தினமும் பகலில் இந்த நந்தியின் மீது சூரிய ஒளிப்பட்டு அந்த ஒளி கருவறையில் இருக்கின்ற லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாகும். மூலத்தனத்தில் இருக்கின்ற விளக்குகளை அணைத்துவிட்டு இருட்டில் லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த ஒளி தெரியும். அவ்வாறு இது அமைக்கப்பட்டிருப்பது அந்த சிற்பத்தின் சிறப்பை, அந்த சிற்பிகளின் சிறப்பை அழகாக நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்ததாக சந்திரகாந்த கல். கருவறையில் இருக்கின்ற லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் சிறப்பு என்னவென்றால், வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கின்றது, குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை தருகின்றது. இந்த அனுபவத்தை பல தலைமுறைகளாக இருந்து வரும் குருக்கள் தங்கள் சந்ததியினருக்கு கூறி வருகின்றார்கள். இந்த வகை கல் வேறு எந்த கோவிலிலும் இருப்பதாக தெரியவில்லை. அடுத்ததாக அன்னாபிஷேகம். காஞ்சி மடத்தின் சார்பில் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் இங்கு பல வருடங்களாக மிகவும் சிறப்பாக அன்னாபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. நூற்றுக்கணக்கான மூட்டை அரிசியை வேக வைத்து மூலவராக இருக்கும் பிரம்மாண்டமான லிங்கம் மூடும் அளவுக்கு சாதத்தினால் அபிஷேகம் செய்கின்றார்கள். அன்றைய தினம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த அபிஷேகம் நடக்கின்றது. அத்துடன் காய்கறி, கனி வகைகள், பலகாரங்கள் நைவேத்தியம் செய்து சிறப்பு பூஜையும் நடக்கின்றது. மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை பக்தர்கள்
அன்னாபிஷேக லிங்கத்தை தரிசனம் செய்கின்றார்கள். அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை பொதுவாக ஓடும் நீரில் விடுவது வழக்கம். குறிப்பாக பானத்தின் மீது இருக்கும் அன்னத்தில் கதிர்கள் ஊடுருவி இருக்கும். அதை சாப்பிட்டால் அதன் சக்தியை தாங்கும் வலிமை நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அது நமக்கு அந்த வலிமை கிடையாது. எனவே ஆவுடை பகுதியில் இருக்கின்ற அன்னத்தில் தயிர் கலந்து தயிர் சாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை சாப்பிட்டால் குழந்தை பேறு நிச்சயம் என்று சொல்கின்றார்கள். அடுத்ததாக அடுத்த விசேஷம் பெரிய நாயகி. பெயருக்கேற்றாற் போல 9.5 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அம்மன் அருள்பாலிக்கின்றார். நிமிர்ந்து பார்த்து நாம் வணங்க வேண்டும். இவளது பாதத்தில் காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். அதன் பிறகுதான் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வர ஆரம்பித்தார்கள் என்று சொல்கின்றார்கள். மிகப்பெரிய நவக்கிரக மண்டபம் அடுத்த சிறப்பு. இங்கிருக்கின்ற நவக்கிரகம் மற்ற கோயில்களைப் போல இல்லாமல் ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. சூரியனுக்குரிய எந்திர வடிவில் 8 கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு 7 குதிரைகள் பூட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமர்ந்திருக்கின்றார். தேரை அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகின்றார். தேரில் உள்ள 10 கடையாணிகளும் கந்தர்வர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நவக்கிரகங்கள் இந்த உலகை சுற்றி வருகின்றன. எனவே அதை யாரும் சுற்றக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கு நவக்கிரகங்களை சுற்ற முடியாத படிமண்டப அமைப்பு இருக்கின்றது. அடுத்தது குழந்தை வடிவில் துர்க்கை. இங்கு இருக்கின்ற துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள். இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம். 9 வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்தோடு 20 திருக்கரங்களோடு மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம். இவளை மங்கள சண்டி என்று அழைக்கின்றார்கள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, பணியிட மாற்றம் ஆகியவற்றுக்காக இவளை வணங்குகின்றார்கள். அடுத்தது கணக்கு விநாயகர். ஒருமுறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரை அழைத்து பெரிய கோவில் கட்டுவதற்கு இதுவரை எவ்வளவு செலவாகி இருக்கின்றது என்று கேட்டான். அமைச்சருக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. அவர் பதறி போய் அங்கிருந்து விநாயகரை வணங்கினார். காவிக்கல் 8000 செம்பு காசு, காவிநூல் 8000 செம்பு காசு என்று நினைவு வந்தது. எனவே கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்பட்டார். இவர் தற்போது கனக விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் தன் வலக்கையில் எழுத்தாணியுடன் காட்சியளிக்கின்றார். இந்த ஆலயத்தின் கோபுர அமைப்பை பார்ப்போம். இங்கு இருக்கின்ற கோபுரம் சோழர் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. தஞ்சாவூரை போலவே இங்கும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பின் கோபுரம் கட்டப்பட்டிருக்கின்றது. 216 அடி உயரம் இருக்கின்ற தஞ்சாவூர் கோபுரம் கீழிருந்து மேல் ஒரே சீராக கட்டப்பட்டிருக்கும். ஆனால் 180 அடி உயரம் 100 அடி அகலம் இருக்கின்ற இந்த கோயில் கோபுரம் கீழிருந்து 100 அடி உயரம் வரை அகலமாகவும் அதன் பின் 80 அடி உயரம் குறுகலாகவும் கட்டப்பட்டிருக்கின்றது. கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிடையாது. தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அடுத்தபடியாக இந்த கோவில் விமானம்தான் தமிழகத்தில் பெரிய விமானமாகும். அடுத்ததாக இந்த ஸ்தலத்தின் தல வரலாற்றை பார்ப்போம். தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன மாதேவிக்கும் மார்கழி திருவாதிரை என்று பிறந்தவன் ராஜேந்திர சோழன். இயற்பெயர் மதுராந்தகன். இவனது ஆட்சி காலம் கிபி 1012 1044 வரை. கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால் இவனுக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டம் கிடைத்தது. தன் தந்தை தஞ்சாவூர் கட்டிய கோவிலை போல கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோவில் கட்டி லிங்கத்தையும் நந்தியையும் பெரிதாக பிரதிஷ்டை செய்தான். தஞ்சாவூரை போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரிய நாயகி என்றும் பெயர் சூட்டினார். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையிலிருந்து தண்ணீரை தலையில் சுமந்து கொண்டு வர செய்து அபிஷேகம் செய்தார். இதனால் இந்த ஊர் கங்கை கொண்ட சோழபுரம் என்று ஆனது. கும்பாபிஷேக நீரை கோவிலுக்குள்ளேயே
கிணறு தோண்டி அதில் வடியச் செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தான். கோவிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்ட பின்பே சிவனை தரிசனம் செய்வான். இந்த கோவில் முழுவதும் பாறாங்கல்லால் கட்டப்பட்டிருக்கின்றது. இங்குள்ள லிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய லிங்கமாகும். இவருக்கு உடுத்துவதற்கு தனியாக வேட்டி, துண்டு இவைகளெல்லாம் நெய்யப்படுகின்றது. இங்குள்ள சண்டிகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஏற்பட்ட மிக அற்புதமான இந்த கோவிலை கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் செய்து சிவனின் அனைத்து அருளையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை நாளை உரையிலும் பார்க்க இருக்கின்றோம். ஓம் நமச்சிவாய.